வணக்கம் அன்பு நேர்களே, மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். இந்த நிகழ்ச்சியில் தற்பொழுது ஓசோவின் விழிப்புணர்வு புத்தகத்திலிருந்து புரிந்து கொள்ளல் பகுதி நேற்றைய தொடர்ச்சியை பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்து வரும் தங்களுக்கு மேலான நன்றியும் வாழ்த்துக்களையும் பேரன்பையும் இங்கே நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பு நேர்களே, வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாமா? நேற்றைய தொடர்ச்சியை தற்பொழுது பார்க்கலாம். இப்பொழுது வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அவர் கவனிக்கிறார், அவர் தெளிவுடன் இருக்கிறார். மேலும் நீங்கள் கவனிக்கும்போது ஒரு தெளிவு பிறக்கிறது. நிறை கவனத்தின் மூலம் தெளிவு பிறப்பது ஏன்? ஏனெனில் நீங்கள் எந்த அளவுக்கு அதிகம் கவனிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களது அவசரத்தனம் குறைகிறது. நீங்கள் மிகவும் நளினமானவராகிவிடுகிறீர்கள். நீங்கள் கவனிக்கும்போது எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கின்ற உங்களது மனம் பேச்சை குறைத்துவிடும். ஏனெனில் பேச்சாக மாறி வந்த அந்த சக்தியானது இப்போது நிறை கவனமாக மாறிவிடும். அதே சக்திதான் அது இப்போது மேலும் மேலும் சக்தியானது நிறை கவனமாக மாற்றப்படும். மேலும் இதனால் மனதிற்கு வேண்டிய ஊட்டச்சத்து கிடைக்காது. எண்ணங்கள் சத்தற்று மெலிந்து போகும். எண்ணங்கள் தங்களின் எடையை இழந்துவிடும். மெதுவாக மெதுவாக அவைகள் இறந்து போக ஆரம்பிக்கும். எனவே இப்படி எண்ணங்கள் இறந்து போகும்போது தெளிவு பிறக்கும். இப்போது உங்களது மனம் ஒரு நிலை கண்ணாடி போல் ஆகிவிடும். அவர் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறார். மேலும் ஒருவர் தெளிவுடன் இருக்கும்போது அவர் பேர ஆனந்தத்துடன் இருப்பார். துக்கத்திற்கு மூல காரணம் குழப்பம்தான். தெளிவுதான் பேரானந்தத்தின் அஸ்திவாரம். அவர் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறார். ஏனெனில் நிறை கவனம்தான் வாழ்வு என்பதை அவர் காண்கிறார். மேலும் இப்போது அவர் மரணம் என்று ஒன்று இல்லை என்று அறிந்து கொள்கிறார். ஏனெனில் நிறை கவனமானது ஒருபோதும் அழிக்க முடியாதது. மரணம் வரும்போதும் நீங்கள் அதையும் கவனிப்பீர்கள். நீங்கள் நிறை கவனத்துடன் மரணம் அடைவீர்கள். நிறை கவனம் மரணம் அடையாது. உங்களது உடல் மறைந்துவிடும். அது மண்ணோடு மண்ணாகிவிடும். ஆனால் உங்களது நிறை கவனம் அப்படியே இருக்கும். அது இந்த பிரபஞ்ச முழுமையின் ஒரு பகுதியாக ஆகிவிடும். அது இந்த பிரபஞ்ச தன் உணர்வாக ஆகிவிடும். இது போன்ற தருணங்களை உபநிடத ஞானிகள் அகம் பிரம்மாஸ்மி என்று கூறுகின்றனர். அதாவது நான் இந்த பிரபஞ்ச தன் உணர்வாக இருக்கிறேன் என்று கூறுவார்கள். இது போன்றதொரு இடத்தில்தான் அல் ஹிலாஜ் மன்சூர் அனல்ஹக் நானே சத்தியம் என்றார். இவைகள்தான் உச்சங்கள். இவைகள் உங்களது பிறப்புரிமை. இதை நீங்கள் அடையவில்லையெனில் அதற்கு நீங்கள் தான் பொறுப்பை தவிர வேறு யாரும் பொறுப்பாளி அல்ல. அவர் ஆனந்தமாக இருக்கிறார். ஏனெனில் நிறை கவனம்தான் வாழ்க்கை என்பதை அவர் காண்கிறார். வெளிப்படைந்தவர்களின் பாதையை அவர் பின்பற்றி நடப்பதால் அவர் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறார். விடுதலையையும் சந்தோஷத்தையும் தேடி மாபெரும் பாதுகாப்புடன் அவர் தியானம் செய்கிறார். இந்த வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள். நீங்கள் உங்களை விழிப்படைய செய்வதற்காக உங்களின் முழு முயற்சியை கொண்டு வரவில்லை என்றால் இது உங்களுக்கு நடக்காது. அரைகுறை முயற்சிகள் பயனற்றவை. நீங்கள் ஏனோதானோ என்று வெறுமனே இருக்க முடியாது. நீங்கள் வளவளா கொலகொலா என்று இருக்க முடியாது. அது உங்களுக்கு உதவாது. வளவள என்றிருக்கும் நீரால் ஆவியாக முடியாது. அதே போன்று விழிப்புடன் இருப்பதற்கான வளவள கொலகொல முயற்சிகளும் நிச்சயம் தோல்வியை தான் கொடுக்கும். நீங்கள் உங்களது முழு சக்தியையும் அதில் ஈடுபடுத்தினால் மட்டுமே மாற்றம் என்பது நடக்கும். நீங்கள் 100 டிகிரி சூடாகும் போதுதான் ஆவியாக முடியும். அதன் பின்னர் தான் அந்த ரசவாத மாற்றம் நிகழும். அதன் பின்னர் நீங்கள் எழுச்சி பெற ஆரம்பித்து விடுவீர்கள். இதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? நீர் எப்போதும் கீழ் நோக்கி பாய்கிறது. ஆனால் நீராவி மேலே எழுந்து செல்கிறது. இதே போன்றுதான் நடக்கிறது. தன் உணர்வற்ற நிலை கீழே இழுத்து செல்லும். தன் உணர்வுள்ள நிலை மேலே எழுந்து செல்லும். மேலும் இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். இதில் மேலெழுந்து செல்வது என்று குறிப்பதும் உங்களுக்குள் செல்வது என்பதும் ஒன்றானது. அதே போன்று கீழ்நோக்கி செல்வது என்பது வெளியில் செல்வது என்பதற்கு ஒன்றானதாகும். தன் உணர்வு எப்போதும் உங்களுக்குள் செல்லும். தன் உணர்வற்ற நிலை எப்போதும் உங்களுக்கு வெளியே செல்லும். தன் உணர்வற்ற நிலை எப்போதும் உங்களை அடுத்ததன் மீது, அதாவது அடுத்த மக்கள், அடுத்த பொருட்கள் இவற்றின் மீது ஆர்வம் மிக்கவர்களாக ஆக்கிவிடும்.
எப்போதும் அது அடுத்தவர்களை நோக்கி தான் இருக்கும். தன் உணர்வற்ற நிலை எப்போதும் உங்களை இருளில் வைத்திருக்கும். உங்களது கண்கள் எப்போதும் அடுத்தவர்களின் மீதே குவிந்திருக்கும். அது ஒரு விதமான வெளியோட்டத்தன்மையை உருவாக்குகிறது. அது உங்களை வெளிநாட்டம் உள்ளவர்களாக ஆக்கிவிடும். தன் உணர்வு நிலை உள்ளோட்டத்தை உருவாக்குகிறது. அது உங்களை உள்நாட்டம் உள்ளவர்களாக ஆக்கிவிடுகிறது. அது உங்களை உங்களுக்குள் ஆழத்தில் மிக மிக ஆழத்தில் கொண்டு செல்கிறது. மேலும் இதில் ஆழம் இன்னும் ஆழம் என்று கூறுவதற்கு உயரத்தில் மேலும் உயரத்தில் என்று அர்த்தமாகும். அவைகள் இரண்டும் ஒரே நேரத்தில் வளர்கின்றன. ஒரு மரம் வளர்வதைப் போல வளர்கின்றன. ஒரு மரம் மேலே வளர்வதைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். நீங்கள் அதன் வேர்கள் கீழே செல்வதை பார்ப்பதில்லை. ஆனால் முதலில் அதன் வேர்கள் தான் கீழே செல்ல வேண்டும். அதன் பிறகு மட்டுமே அந்த மரம் மேலே வளர முடியும். ஒரு மரம் வானத்தை தொட விரும்பினால் அப்போது அது தனது வேரை அடி ஆழத்திற்கு செலுத்த வேண்டும். மரம் இரண்டு பக்கமும் ஒரே நேரத்தில் வளர்கிறது. இதே போன்றதொரு வழியில் தன் உணர்வும் மேலும் வளர்கிறது. கீழும் அது தனது வேர்களை அனுப்புகிறது. ஆம் நேர்களே, இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம். நாளை புரிந்து கொள்ளல் பகுதியில் துன்பத்தின் வேர்கள் தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுவிட்டு தங்களது மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. மீண்டும் நாளையும் சந்திக்கலாம் இதனுடைய தொடர்ச்சியோடு. நன்றி அன்பு நேயர்களே.